வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றிங்க. அதே மாதிரி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் மேலும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குங்க. நம்மளோட தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க, சில பேர் இப்போ வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, சில பேர் வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க. எல்லாருமே இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா டெட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் வேலை நிறைய இருக்கு, நான் எப்படி வந்து டெட் ப்ரிப்பேர் பண்ணுறது, எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது, நான் என்னதான் பண்றதுன்னே தெரியல, ஓவர் பேர்டனா இருக்கு, ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சில பேர் வந்துட்டு சொல்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதை நீங்க ஏத்துக்கோங்க, ஏத்துக்காம போகுங்க, அது உங்களோட ஒப்பீனியன் தான், சரிங்களா? என்னோட இதுபடி என்ன அப்படின்னா, டைம் அப்படின்றத வந்து நம்மளே தாங்க உருவாக்கிக்கணும். ஏன்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஒர்க் அப்படின்றது இருந்துகிட்டே தாங்க இருக்கும். காலைல எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்குமே இருந்துட்டு தான் இருக்கும். ஆனா நம்ம இப்போ ஒரு கனவை நோக்கி பயணம் பண்றோம் இல்லையா? ஒரு பிரைவேட் ஸ்கூல் டீச்சராக இருக்கும், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும், நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கோம். நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, இன்னும் எத்தனை நாள் இங்கே இப்படியே ஒர்க் பண்ண போகிறேன், இல்லை இன்னும் எத்தனை நாள் வீட்லேயே இப்படியே இருக்க போகிறேன், லைக் தட் நம்மளுக்கு வந்துட்டு நெகட்டிவாக கமெண்ட் சொல்கிறவங்க நிறைய பேர் இருந்துட்டு தாங்க இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னா நம்மளோட டைமை வந்து நம்மளே தாங்க மேனேஜ் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு 1 hour இல்லை ஒரு 2 hour எப்படியாவது நம்ம வந்து ஒரு டைமை அலாட் பண்ணி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால நம்மளுடைய கனவை நோக்கி நகர முடியும் இல்லைங்களா? இப்போ ரீசெண்டாக இப்போ ஏற்கனவே ஜாப்ல இருக்கவங்களுக்கே வந்துட்டு அவங்களோட ஜாப் நிரந்தரமா இல்லையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா? அரசாங்க வேலையில ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க ஆசிரியர்களுக்கே இன்னும் அவங்களுடைய வேலை நிரந்தரமா அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும்போது நம்ம புதுசாக வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படின்னும் போது அவங்கள விட அதிகமான ஒரு முயற்சி போட்டால் மட்டும்தான் நம்மளால வந்து ஜாப் வாங்க முடியும், சரிங்களா? ஸோ டைம் அப்படின்றத நீங்கள் அலாட் பண்ணிக்கோங்க. காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒர்க் இருந்தாலும் இப்போ நைட்டு ஒரு 10 o'clock ஒர்க் முடிச்சுட்டு ஒரு 10 to 12 கண்டிப்பாக வந்துட்டு படிக்க ஆரம்பிங்க. நான் வந்து ஒரு வருஷமாக இதே மாதிரி டைம் ஃபாலோ பண்ணுங்கலாம் சொல்லலை, ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற டைம் ரொம்பவுமே கம்மி தான். நவம்பர் 15 and 16 நம்மளுக்கு எக்ஸாம், ஃபர்ஸ்ட் பேப்பர் 15ம் நவம்பர் 16 வந்து செகண்ட் பேப்பருக்கான எக்ஸாமும் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு இருக்கிற டைமில் இந்த மாதிரியான டைம் அலாட் பண்ணி படிங்க. இப்போ ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிரேக் டைம் கிடைக்கலாம், இல்லை லஞ்ச் டைம் கிடைக்கலாம். அந்த டைமில் கொஞ்சம் ரிவிஷனுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமை எப்படி அலாட் பண்ணி படிக்கலாம் அப்படின்றத நீங்கள் தாங்க டிசைட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு டைம் ஸ்லாட் போட்டு கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கான ஒர்க் இருக்கும். அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னா குழந்தைங்கள ஸ்கூல் கம்மிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும், அந்த டைமில் அவங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கான முயற்சியை தயவு செஞ்சு யார் சொல்லியும் கைவிட்டுறாதீங்க. ஏன்னா இப்போ உங்களை பற்றி நெகட்டிவாக பேசுகிறவங்க தான் நாளைக்கு நீங்கள் ஜாப் வாங்கிட்டீங்கன்னா எனக்கு அப்போவே தெரியும் நீலாம் ஜாப் வாங்கிடுவேன் அந்த மாதிரி உங்களை வந்து மோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ யாரை நம்பி இருக்காதீங்க, உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம டெட் பேப்பர் 2க்கான சைக்காலஜி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். டே 7க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அக்கார்டிங் டு த தியரி ஆஃப் டேஷ் தேர் ஆர் 14 எமோஷன்ஸ் அட்டாச்டு வித் 14 இன்ஸ்டிங்ஸ். யாருடைய கோட்பாட்டின்படி 14 மனவெழுச்சிகள் 14 இயல்புகளுடன் இணைவு பெற்றிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் மெக்டால். அவர் தான் வந்துட்டு இந்த மாதிரி 14 எமோஷன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. யாருன்னா வில்லியம் மெக்டால், சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. The guidance which helps the students to adjust themselves to their environment is called. மாணவர்கள் தன்னுடைய சூழலுக்கேற்ப தன்னைத்தானே பொருட்படுத்தி கொள்ள உதவும் வழிகாட்டல் எது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த வழிகாட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்சனல் கைடன்ஸ், தனிப்பட்ட வழிகாட்டல். இதே மாதிரி நம்ம இங்கிலீஷ்க்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வீடியோ போட்டுட்ருக்கோம். பேப்பர் 2க்காக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இன்னும் நம்மள மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுற நிறைய பேருக்கு இது போய் ரீச் ஆகுங்க. Intelligence has the power of good responses from the point of view of truth. This thought was given by. நுண்ணறிவு என்பது உண்மையின் பார்வையின்படி சிறந்த துலங்களுக்கான செயல்திறன் என்ற சிந்தனையை வழங்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யாருன்னா தாண்டைக்.
இவர் தான் வந்து அந்த ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காருங்க. ஸோ நிறைய நம்மளுக்கு சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னா டெஃபினேஷனு, புக் நேமு, இல்லை வந்துட்டு ஒவ்வொரு இந்த இது கண்டுபிடிச்சது யார், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தாங்க நம்மளுக்கு நிறைய வருது. ஒன் டைப் ஆஃப் மென்டல் டிஸார்டர் இஸ், ஒரு வகையான மனக்குறைபாடு இதில் எது அப்படின்னு கேட்குறாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் டிஸார்டர், உறுப்பு கோளாறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து 5வது கொஸ்டின் பார்க்கலாங்களா. த டேர்ம் லேர்னிங் கவர்ஸ் எவரி மாடிஃபிகேஷன் இன் பிஹேவியர் டு மீட் என்விரான்மெண்டல் ரெக்குவயர்மெண்ட் இஸ் டிஃபைன்டு பை. பாருங்க, அடுத்தது ஒரு டெஃபினிஷன் கொஸ்டின் தான். கற்றல் என்பது சுற்றுச்சூழல் தேவையை பூர்த்தி செய்யும் ஒவ்வொரு நடத்தை மாற்றையும் என்று டேஷ் என்பவரால் வரையறுக்கப்பட்டது. யார் இதை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா கார்னர் மர்ஃபி. சரிங்களா, கார்னர் மர்ஃபி. ஸோ இந்த மாதிரி டெஃபினிஷன்ஸ் எல்லாம் தனியாக ஒரு இதில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலே ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லேயும் ஒரு 6 to 7 டெஃபினிஷன்ஸ் பார்ப்போம் இல்லையா. அந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாமே தனியாக நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. கடைசி டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சம்டைம்ஸ் ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் இன்னும் நம்மளுக்கு லக்கு தானே. சரிங்களா. 6th கொஸ்டின் பாருங்கள். ஆல்ஃபேக்டரி இமேஜஸ் இஸ் ரிமெம்பரிங் ஆஃப். ஆல்ஃபேக்டரி சாயல்கள் நினைவில் வைத்திருப்பது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மெல், மனம். சரிங்களா, மனம். இதெல்லாம் நம்ம உடலில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தாங்க கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அடுத்து விச் ஸ்டேஜ் ஆஃப் சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட் ரெஃபர்ஸ் டு 12 to 20 years in எரிக்சன் தியரி. எரிக்சன் கோட்பாடு 12 வயது முதல் 20 வயது வரையுள்ள குமர பருவத்தினரின் எண்ணிலையை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எண்ணிலையை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி வெசஸ் ரோல் கன்ஃபியூஷன், தனி முத்திரை பதித்தல் வெசஸ் குழப்ப மனநிலை. இதுதான் எரிக்சனுடைய 12 to 20 years. நம்ம அது 12லேருந்து 20 வயசில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இடையே இந்த மாதிரியான குழப்பங்கள் நேரும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறதுனா எரிக்சன் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்து 8வது கொஸ்டின். விச் ஆஃப் த அன்நேச்சுரல் ஸ்டிமுலஸ் வாஸ் ஆடட் இன் த பாவ்லோஸ் எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ நேச்சுரல்னா இயற்கையானது, அதுவே அன்நேச்சுரல்னா செயற்கையானது. எந்த செயற்கையான தூண்டல் பாவ்லோ சோதனையில் சேர்க்கப்பட்டது? அவருடைய சோதனையில் சேர்க்கப்பட்ட செயற்கையான தூண்டல் எது அப்படின்னு கேட்குறாங்க. செயற்கையான தூண்டல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல் அப்படின்ற ஆப்ஷன் தாங்க ஆன்சர். சரிங்களா, பெல் அப்படின்னா மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க. விச் இஸ் எ ப்ரொஜெக்டிவ் டெக்னிக். கீழ்கண்டவற்றில் புறத்தேற்ற நுண்முறைகள் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஸ்டக் டெஸ்ட், ரோஸ்டாக் சோதனை. இதுதான் என்னன்னு சொல்றாங்க, புறத்தேற்று நுண்முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின் பாருங்க. சைக்காலஜி இன் த பிகினிங் ஆஃப். தொடக்கத்தில் உளவியல் என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆரம்பத்தில் உளவியல்னா என்னன்னா ஸ்பெகுலேட்டிவ் சயின்ஸ், ஊக அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆரம்பத்தில் உளவியல் என்பது ஊக அறிவியல். அடுத்தது பெர்செப்ஷன் அப்படின்னா என்ன, புலன்காட்சி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கான பொருள் நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னா இன்டரப்டட் சென்சேஷன் வித் மீனிங். பெர்செப்ஷன்னா என்ன, இன்டரப்டட் சென்சேஷன் வித் மீனிங், அதாவது புலன் உணர்வை புரிந்து கொள்ளுமாறு விவரித்தல் தான் புலன்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கங்க. 12th கொஸ்டின். த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் தியரி வாஸ் கிவன் பை. தன் நிறைவு கோட்பாட்டை அளித்தவர் யார்? இந்த மாதிரி கோட்பாடு இப்போ எரிக்சன் என்ன கோட்பாடு கொடுத்தாரு, பாவ்லோ என்ன கோட்பாடு கொடுத்தாரு, அதே மாதிரி ஃப்ராய்டு என்ன சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு நிறைய ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கு. யாருன்னா ஆப்ரஹாம் மாஸ்லோ. செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் தியரி யார் சொன்னது? ஆப்ரஹாம் மாஸ்லோ. 13th கொஸ்டின். The why and when of learning is concerned with dash psychology. ஏன் மற்றும் எப்பொழுது என்கிற கற்றல் என்பது டேஷ் உளவியல் என்று கருதப்படுகிறது. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறோம், ஏன் எப்பொழுது அப்படின்னு கற்றலப்போ நம்ம படிக்கிறப்போ அந்த கொஸ்டின் கேட்குறோம் இல்லையா, இது எந்த உளவியலை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த உளவியலை சார்ந்ததுன்னா கல்வி உளவியல். இது செம்ம ஈஸி தானே. இப்போ படிக்கும்போது தான் நம்ம இந்த கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னும் போது இது எந்த உளவியல் சார்ந்ததுன்னா எஜுகேஷனல் சைக்காலஜி, கற்றல் உளவியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின். ஸ்டூடெண்ட்ஸ் கெப்பாசிட்டி ஃபார் காக்னிட்டிவ் டேஷ் இஸ் எவிடென்ட் as they have done a homework assignment. மாணவர்கள் வீட்டு வேலை ஒப்படைப்புகளை செய்கிறார்கள் என்பது
அவர்களின் அறிவுத்திறனுக்கான என்ன எடுத்துக்காட்டு ஆகும். அவங்க வந்து ஒரு ஹோம்ஒர்க்கை செஞ்சு வீட்டில் செஞ்சு எடுத்துன்னு கொடுக்குறாங்க இல்லையா, அது அவங்களுடைய என்ன அறிவுத்திறனுக்கான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அறிவுத்திறனுக்கான இருக்குன்னா சுய ஒழுங்கு, செல்ஃப் ரெகுலேஷன். கொடுக்குற வேலையை கரெக்டாக செய்கிறாங்க இல்லையா, அதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா செல்ஃப் ரெகுலேஷன், சுய ஒழுங்கு. அடுத்து 15வது கொஸ்டின். Sequential connection set of an individual S to R is known as. ஒரு நபரின் தூண்டல் துலங்கல் தொடர் இணைப்பு தொகுப்பு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. அதை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயின் லேர்னிங், சங்கிலி தொடர் கற்றல். அப்படி ஓகேங்களா. தூண்டல் துலங்கல் தொடர் இணைப்பு. இப்போ இந்த தொடர் இணைப்பு அப்படின்றத வச்சு ஹிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடர் இணைப்பு அப்படின்னோடனே செயின் லேர்னிங், சங்கிலி தொடர் கற்றல். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா. Who first used the term level of aspiration, அவாவு நிலை என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யார் பயன்படுத்துனதுன்னா கேட்டல். சரிங்களா. அவாவு நிலை லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் யார் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டல். இதெல்லாம் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. டேஷ் பேரண்டிங் என்கரேஜஸ் சில்ட்ரன் டு பி இண்டிபெண்ட் பட் ஸ்டில் பிளேசஸ் லிமிட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் ஆன் தேர் ஆக்ஷன்ஸ். டேஷ் பெற்றோர் வளர்ப்பு முறை குழந்தைகளை தன்னிச்சையாக செயல்பட ஊக்குவித்தாலும் சில வரம்புகள் மற்றும் கட்டுப்பாடுகளை அவர்களின் செயல்களில் நிலைப்படுத்துதலையே குறிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்தரேட்டிவ், அதிகார போக்கு. சரிங்களா, அதிகார போக்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 18th கொஸ்டின். டெவலப்மெண்ட் இஸ் a continuous process from conception to death. is related to which one of the principle under the development of. சூப்பர், இது சம கொஸ்டின். வளர்ச்சி என்பது கரு முதல் கல்லறை வரை நடைபெறும் தொடர் செயல்முறை. கரெக்டு தானே. நம்ம உடல் வளர்ச்சியாக இருக்கட்டும், மன வளர்ச்சியாக இருக்கட்டும், பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் அது வளர்ச்சி அப்படின்றது நடந்துட்டு தான் இருக்கு. கீழ்கண்ட எந்த கொள்கையுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த கொள்கைன்னா கண்டினியூட்டி, தொடர்ச்சியாக நடக்கிற ஒரு செயல் இது. அப்போ இது என்னன்னு சொல்கிறாங்க, கண்டினியூட்டி, தொடர்ச்சி கொள்கையுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 19th question. Person actually perceives the things in his real perspective shows which of the following. ஒருவர் ஒரு பொருளை உண்மையான கண்ணோட்டத்தில் உற்று நோக்குவது கீழ்கண்டவற்றுள் எதை குறிக்கிறது. ஒருவர் ஒரு பொருளை உண்மையான கண்ணோட்டத்தில் உற்று நோக்குவது கீழ்கண்டவற்றுள் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. எதை குறிக்கிறது? மனவெழுச்சி முதிர்ச்சி, எமோஷனல் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 20th question. Dash is the strategy for allowing a group to explore ideas without judgment. குழுவின் கருத்து வெளிப்பாட்டை மதிப்பீடு இல்லாமல் வெளிப்படுத்தும் உத்தியானது டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன உத்தினா பெயின் ஸ்டார்மிங், மூளை பொழிவு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹெக்டோமார்பிக் பர்சன்ஸ் ஆர். உடல் பருமனுடையவர்களை டேஷ் என்று சொல்வார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க யாருன்னா பெசிமிஸ்டிக், எதிர்மறை சிந்தனை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. உடல் பருமனுடையவர்கள் எதிர்மறை சிந்தனை உடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து 22nd கொஸ்டின். கிஃப்டட் சில்ட்ரன் குட் பி ஐடென்டிஃபைடு த்ரூ. மீத்திறன் மிக்க மாணவர்களை எதன் மூலம் நாம் கண்டறியலாம் அப்படின்னா டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன், திறமை கண்டுணர் தேர்வு மூலயமா அந்த மாணவருக்கு என்ன மாதிரியான திறமைகள் இருக்கு அப்படின்றத நம்மளால கண்டறிய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. 23rd. conducted an experiment to study the effect of praise and blame on children. குழந்தைகளிடத்தில் பாராட்டுதல் மற்றும் குறை கூறுதலின் விளைவை ஆராய சோதனை மேற்கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யார் சோதனை மேற்கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்லாக். ஓகேங்களா, ஹர்லாக் தான் சோதனை மேற்கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 24th கொஸ்டின். இன் டேஷ் அப்ரோச் ஒன் பர்டிகுலர் இண்டிவிஜுவல் இஸ் டேக்கன் அண்ட் இஸ் ஸ்டடிட் ஃபார் எ லாங் ஸ்பேன் டைம். டேஷ் அணுகுமுறையில் ஒரு குறிப்பிட்ட நபரை எடுத்துக்கொண்டு அவரை நீண்ட கால இடைவெளிக்கு ஆய்வு செய்தல் என்பது என்ன அணுகுமுறை அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அணுகுமுறைனா நீள்நிலை, லாங்கிடியூட்னல் அப்ரோச், நீள்நிலை அணுகுமுறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 25வது கொஸ்டின். யூசிங் டேஷ் we can compare a given individual with the average for a group.
ஒரு மனிதனை குழுவின் சராசரியோடு ஒப்பீடு செய்வதற்கு கீழ்கண்ட எந்த அணுகுமுறை பயன்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த அணுகுமுறைன்னா த நார்மேட்டிவ் அப்ரோச், முறைப்படுத்தப்பட்ட அணுகுமுறை, நார்மேட்டிவ் அப்ரோச். அடுத்த கொஸ்டின், ப்ரீ ஸ்கூல் பீரியட் இஸ் ஆல்சோ நோன் அஸ், பள்ளி முன்பருவ காலத்தை டேஷ் பருவம் என்றும் அழைக்கலாம் அப்படின்னா இயர்லி சைல்டுஹுட், முன் குழந்தை பருவம். ப்ரீ ஸ்கூல் பீரியடை இயர்லி சைல்டுஹுட் அப்படின்னும் சொல்லலாம். அடுத்து, the result of interaction between the sensory and central nervous system is, புலன் உணர்வு மற்றும் மத்திய நரம்பு மண்டலத்திற்கு இடையேயான இடைவினையின் விளைவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பெர்செப்ஷன், கண்டு உணர்தல். 28. Which is not the characteristics of a good memory? எது சிறந்த நினைவுக்கான பண்பல்ல? கீழே கொடுத்ததுல எது சிறந்த நினைவுக்கான பண்பல்ல அப்படின்னு கேட்குறாங்க. எதுனா அப்சர்வேஷன், உற்று நோக்கல். அடுத்து, இன்ட்ரெஸ்ட் இன்ஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் வித் த எமோஷன்ஸ் அண்ட், ஆர்வம் உணர்வுகள் மற்றும் டேஷ் உடன் நெருங்கிய தொடர்புடையது. இந்த மூணும் ஒரே ரிலேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மூணாவது என்னன்னா டிசையர்ஸ், விருப்பங்கள். சரிங்களா? ஆர்வம், உணர்வுகள், விருப்பங்கள் எல்லாமே நெருங்கிய தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 30வது கொஸ்டின், விச் ஒன் இஸ் த சிம்டம் ஆஃப் புவர் மென்டல் ஹெல்த்? இவற்றில் எந்த ஒன்று மோசமான மனநலத்திற்கான அறிகுறியாக இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. எதுனா லேக்ஸ் டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டி, தீர்வு காணும் திறனில் குறைபாடு இருக்கிறது தான் ஒரு மோசமான மனநலத்திற்கான அறிகுறியாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ டீச்சர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இதில் எத்தனை கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரிகிற மாதிரி இருந்ததுன்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த மாதிரி நம்ம டெட் பேப்பர் 2க்கான இங்கிலீஷ் அண்ட் சைக்காலஜி போட்டுட்ருக்கோம். அண்ட் வேறு ஏதாவது டாபிக் எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக வேணும், எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாலும் நான் வீடியோ போட தயாராக தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம இப்போ தான் நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்கோன்றதுனால நிறைய பேருக்கு அப்போ தாங்க ரீச் ஆகும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.